ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கோலன் கைமா. சரியா? கோலன் கைமா. சரியா? ஓகே. ஸோ இந்த கோலன் கைமா எதோட கண்டினியூஷன்? வாட் இஸ் கோலன் கைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. கோலன் கைமா அப்படின்றது சிம்பிள் டிஷ்யூவோட, ஓகேவா, சிம்பிள் பர்மனெண்ட் டிஷ்யூவோட டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், சிம்பிள் பர்மனெண்ட் டிஷ்யூவோட டைப்ஸ் பார்த்தோம். சிம்பிள் பர்மனெண்ட் டிஷ்யூவோட டைப்பில் பார்த்திங்கன்னா பேரண்ட் கைமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப். இதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? போன கிளாஸில் இதை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதுனா என்ன, இதோட ஷேப்ஸ் என்ன, இதோட ஒர்க் என்ன, இதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நேற்று கிளாஸில் பார்த்துட்டோம். நீங்களும் மிஸ்க்கு நிறைய சென்ட் பண்ணி அனுப்பிச்சிங்க, ஓகேவா? நிறைய பேர் டயக்ராம்லாம் சென்ட் பண்ணி டெஃபினிஷன்லாம் எழுதி அனுப்பிச்சிங்க. வெரி குட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதில் செகண்ட் டைப், ஓகேவா? ஸோ அது கோலன் கைமா, ஓகேவா? ஸோ கோலன் கைமாவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோலன் கைமாவை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ கோலன் கைமானா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் கோலன் கைமா அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, டன். ஸோ கோலன் கைமா அப்படின்றது இட் கம் ஃப்ரம் க்ரீக் வேர்டு, ஓகேவா? க்ரீக்லேருந்து வந்திருக்கு கண்ணு. கோலா அப்படின்னா க்ளூ அப்படின்னு பேர், ஓகேவா? க்ளூ. சரியா? க்ளூ அப்படின்னு பேர். ஏதோ சம்திங், ஏதோ கம் அந்த மாதிரி க்ளூ அப்படின்னு பேர். அண்டு கைமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூஷன் அப்படின்னு பேர். இன்ஃப்ளூஷன் அப்படின்னா நார்மலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏதோ உள்ளே போகுது, உட்செலுதல் அப்படின்றது மாதிரி ஒரு மீனிங் வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்லேருந்து நமக்கு, அதாவது க்ரீக் வேர்டில் இந்த மாதிரி இந்த கோலா அப்புறம் என்னது கைமா அப்படின்ற அந்த வேர்ட்லேருந்து நமக்கு இந்த கோலன் கைமா அப்படின்ற வேர்ட் கிடச்சிச்சு. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த டிஷ்யூவை பற்றி பார்க்கலாம். கோலன் கைமா அப்படின்றது இஸ் அ சிம்பிள், ஓகேவா? நம்ம பார்த்துட்டோங்கன்னு கோலன் கைமா இஸ் அ சிம்பிள் டிஷ்யூ, ஓகேவா? ஸோ கோலன் கைமா இஸ் அ சிம்பிள் பர்மனெண்ட் டிஷ்யூ. சரியா? பேரண்ட் கைமா ஒரு சிம்பிள் டிஷ்யூ, கோலன் கைமா ஒரு சிம்பிள் டிஷ்யூ, அண்ட் ஸ்க்லீரன் கைமா ஆல்சோ சிம்பிள் டிஷ்யூ, ஓகேவா? Yes. So colon கைமா is a simple tissue and it is a living, இது வந்து living tissue நமக்கு தெரியும். நேற்று பார்த்ததில் பேரண்ட் கைமா ஆல்சோ லிவிங் டிஷ்யூ. சரியா? டெட் செல் அப்படின்றது பிளான்ட்டில் இருக்குது, தட் இஸ் ஸ்க்லீரன் கைமா, ஓகேவா? ஸோ அதை நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. colon கைமா is a simple tissue, living tissue அண்ட் மெக்கானிக்கல் டிஷ்யூ ஆல்சோ, ஓகேவா? இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. என்னது மிஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட்? மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னா பிளான்ட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா, பிளான்ட் எந்த காற்றுலேயும், மழையிலையும், இடியிலையும், மின்னல்லையும், வெயில்லையும், என்னது பனிலையும் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, தாராளமாக உடஞ்சிடலாம்ல. காற்றடிக்கும், எவ்வளோ பெரிய காற்றெல்லாம் அடிக்குது, நிறைய எத்தனை எல்லா பிளான்ட்டுமா உடஞ்சிருச்சு? எல்லா பிளான்ட்டுமா காற்றடிச்சா அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடும்? நோ. ஸோ அப்படி அப்படி நிற்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு சப்போர்ட் அந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கறது யார்? கோலன் கைமா, ஓகேவா? ஸோ அந்த 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 ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸ்ட்ராங்காக வேகமாக காத்தடிச்சாலும், யாராவது ஒருத்தர் மரத்தில் ஏறுறோம், அப்படியே முறிஞ்சு விழுந்துருதா மரம்? கிடையாது. ஸோ அந்த சப்போர்ட் அப்படின்னா அது என்ன? அதுதான் மெக்கானிக்கல் சப்போர்ட். சரியாப்பா? எஸ். ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம். கோலன் கைமா அப்படின்றது என்னென்னா இஸ் அ சிம்பிள் டிஷ்யூன்னு பார்த்துட்டோம். இட் லிவிங் ஒன் அண்ட் ஆல்சோ லிவிங் மெக்கானிக்கல் டிஷ்யூ, ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா கோலன் கைமா ஜென்ரலி அக்கர் இன் ஹைப்போடர்மிஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம், ஓகேவா? இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹைப்போடர்மிஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? என்னது இது ஹைப்போடர்மிஸ்? எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ லேயர்ஸ், 3 to 4 லேயர்ஸ் ஆர் 2 லேயர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? எபிடர்மிஸ் லாஸ்ட் கிளாஸில் 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு நான் அனாட்டமியில் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஹைப்போடர்மிஸ்னால் என்னென்னு தெரியலினாலும் பரவாயில்ல. எபிடர்மிஸ் எந்த ஒரு எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ லேயர்ஸ், ஓகேவா? ஒரு 4-5 லேயர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்போ அப்படின்னா பிலோன்னு பேர், ஓகேவா? ஹைப்போடர்மிஸ், ஓகேவா? பிலோ, எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போடர்மிஸ், தட்ஸ் ஆல், ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இது எங்கே மிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஹைப்போடர்மிஸ் ஆஃப்
டைகாட் ஸ்டெம். ஓகேவா, டைகாட்டில் அதாவது இருவித்தலை தாவரங்கள். ஓகேவா, டைகாட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டைகாட்டில் ஸ்டெம்மில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்சண்ட் இன் ரூட். ஓகேவா, இது எங்கே மிஸ் ஆப்சண்ட்? ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது டைகாட்டில் ஸ்டெம்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டோம். ஆப்சண்ட் எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா ரூட்டில் யாராவது போய் நிற்கிறாங்களா கண்ணு? ரூட்டில் ரூட்டை நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோமா? மேக்ஸிமம் ரூட்டுக்கு வந்து அவ்வளோ என்னது ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மேக்ஸிமம். ஸோ அப்போ மெக்கானிக்கல் அந்த சப்போர்ட் ரூட்டுக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஓகேவா, தட்ஸ் வை இட் இஸ் ஆப்சண்ட் இன் ரூட். சரியா, வெயிட். அதனால் வந்து நமக்கு ரூட்டுக்கு வந்து இந்த டிஷ்யூ வந்து ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னா இட் ஆல்சோ அக்கர் இன் petiole அண்டு pedicels. petiolesனால் ஸ்டாக் ஆஃப் த லீஃப், pedicels அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் ஃப்ளவர். ஓகேவா, சரி. அப்போ ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஷூட் சிஸ்டமில் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாமா? ஷூட் சிஸ்டம் அதாவது மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது? இந்த கோலன் கைமா டைகாட்டில் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஸ்டெம்மில், அப்புறம் வேறு என்ன, லீஃபில் இல்லைப்பா, ஸ்டெம்மில் அண்டு பீட்டியோலில், பெடிசிலில் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த செல்ஸ் ஆர் எப்படி இருக்கும், அதோட ஷேப்ஸ் எப்படி இருக்கும்? இந்த செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட். உங்களுக்கு தெரியும் எலாங்கேட்டட்னா, ஸோ நான் இந்த பிக்சரை காமிச்சு எலாங்கேட்டட்க்கு உங்களுக்கு டெஃபினிஷன் சொன்னேன். ஓகேவா, இந்த செல்ஸ் எப்படி இருக்குது பாருங்க கண்ணு, ஷார்ட்டாக இருக்குது. இந்த செல்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி. இதில் இது திஸ் ஆல்சோ லிட்டில் பிட் எலாங்கேட்டட் தான். பட் இது பாருங்க கண்ணு ஓவல் ஷேப்பில் இருக்கா. ஸோ எலாங்கேட்டட்க்கு நல்லா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் எலாங்கேட்டட் செல்ஸ். எப்படி நீட்டமாக இருக்குல்ல செல்ஸ். ஓகேவா, அதுதான் எலாங்கேட்டட். ஓகேவா, த செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் அண்ட் அப்பியர் பாலிகோனல் இன் கிராஸ் செக்ஷன். ஓகேவா, எலாங்கேட்டடாக இருக்கும். அண்ட் கிராஸ் செக்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ நம்மளோட நட்ராஜ் பென்சில் இருக்குல்லப்பா, பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு பென்சில் மேக்ஸிமம் இந்த ரவுண்டாக இல்லாமல் நமக்கு அந்த என்ன சொல்கிறது ஹெக்ஸோகோனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பென்சிலும் பார்த்தோன்னா எலாங்கேட்டாக இருக்கும். ஓகேவா, அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கிராஸ் செக்ஷன் எடுத்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 6 கோணத்தில் எப்படி இருக்கும்? ஓகேவா, அதோ இந்த மாதிரி தெரியுதா? ஓகேவா, ஸோ இது நம்ம நார்மலாக பென்சில் இப்படி இருக்கும், இதை நம்ம வெட்டி இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ புரியுதா? சேம். ஓகேவா, இதுவும் அதே தான். ஓகேவா, இதுவும் கோலன் கைமா தான். புரியுதா? எஸ். The cells are elongated and appear polygonal in cross section. ஓகேவா, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the cell wall is unevenly thickened. ஓகேவா, செல் வால், அதோட செல் வால் இஸ் unevenly, ஒரு பக்கம் ஒரு மாதிரி, ஒரு பக்கம் அந்த செல் வால் மெட்டீரியல் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக டெபாசிட் ஆகிருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் uneven. சரியா, இட் இஸ் unevenly thickened. ஓகே, இட் contain more hemicellulose and pectin பிசைட் செல்லுலோஸ். ஓகேவா, இதில் அதிக அளவு என்ன இருக்கும் அப்படின்னா ஹெமி செல்லுலோஸ் அண்டு பெக்டின் இருக்குமாமாமா. அதாவது செல்வால் வந்து பொதுவாக செல்வால் இஸ் மேடப் ஆஃப், செல்வாலோட பேசிக் மெட்டீரியல் என்ன? செல்லுலோஸ். ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ அது இல்லாமல் ஓகேவா செல்வாலில் பெக்டினும் அண்ட் ஹெமி செல்லுலோஸும். ஓகேவா, அதாவது பெக்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வால் வந்து ஒரு சில டைப்பில் பெக்டினில் ஆகிருக்கும், ஒரு சில டைப்பில் லிக்னினில் ஆகிருக்கும். கோலன் கைமாவை பொறுத்த வரைக்கும் பெக்டின்லேயும் ஆகிருக்கும், பெக்டின் அண்ட் ஆல்சோ செல்லுலோஸ். அதனால தான் ஹெமி செல்லுலோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கோலன் கைமாவோட செல்வால். சரியா, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா, இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா இட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் எலாஸ்டிசிட்டி கொடுக்குது. ஓகேவா, அதாவது மெக்கானிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எலாஸ்டிசிட்டி அப்படின்றது என்னப்பா? எலாஸ்டிசிட்டி ஓகே, ஸோ மீள்தன்மை. ஓகேவா, ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்குது. ஓகேவா, ஸோ எலாஸ்டிசிட்டி தருது. சரியா, elasticity to the growing part of the plant. ஓகேவா, growing part. நம்ம ஒரு ஸ்டெம்மில் வந்து ஒரு செடியை போய் பார்க்குறோங்கன்னு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளம் அந்த குருத்து அந்த மாதிரிலாம் சொல்லலாம்ல. ஸோ ஒரு
இளம் குருத்து அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓகே, it provide mechanical support பார்த்துட்டோம். elasticity to plant growing part of the plant. அது elasticity அப்படின்றது யங் சீட், அதாவது யங்கான ஒரு ஸ்டெம்மோட அந்த டிப்பெல்லாம் நம்ம தொட்டோம் அப்படின்னா அப்படி லைட்டாக வளையும், தெரியுமா? லைட்டாக வளையுது இல்லைப்பா, எந்த சைடு வேணாலும் நம்ம திருப்பலான்ற மாதிரி லைட்டாக வளையும், சரியா? ஸோ இதெல்லாம் எலாஸ்டிசிட்டி தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கறது இந்த பிளான்ட் தான், இந்த கோலன் கைமா தான், சரியா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, கோலன் கைமா கன்சிஸ்ட் ஆஃப் நேரோ செல்ஸு, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரோ, இதோட செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரோவாக இருக்கும், ஓகேவா? ஸோ கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, குறுகலாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சன்னமான செல்ஸாக இருக்கும், ஓகேவா? பெரிய ஸ்பேஸ்லாம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸாக இருக்கும், சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் few small chloroplast or none, ஓகேவா? இட் ஹேஸ் only a few chloroplast. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது, ஓகேவா? இதில் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை அப்படின்னா இருக்காது, ஓகேவா? எஸ், குளோரோபிளாஸ்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேனிங் மேபி ப்ரெசன்ட் இன் கோலன் கைமா, ஓகேவா? டேனிங்ஸ் அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய மெட்டீரியல் மேபி ப்ரெசன்ட் ஆகிருக்கலாம் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன், ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் பெக்டினைசேஷன், ஓகேவா? பெக்டின் அப்படின்ற அந்த வால் மெட்டீரியல், செல் வாலோட மெட்டீரியல், பெக்டின் அப்படின்ற செல் வால் மெட்டீரியல் டெபாசிட் ஆகிறத பொறுத்து பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் பெக்டினைசேஷன் நம்ம 3 டைப்ஸாக கோலன் கைமாவை டிவைட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ என்னங்க மிஸ் அது 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம்? சிம்பிள், ஆனுலார் கோலன் கைமா, லாக்குலார் அண்டு லேமினார் அப்படின்னு 3 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? சரியா? எஸ், இந்த 3 டைப்பையும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஆனுலார் கோலன் கைமா அப்படின்னா என்ன, சரியா? ஸோ ஆனுலார் அப்படின்னா என்னது, ஆங்கிள் அப்படின்னு தெரியுதா? சொல்கிறேன் மிஸ், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கோலன் கைமா வித் irregular arrangement and thickenings at the angles where cells meets, ஓகேவா? அதாவது ஆங்கிள்ஸ் இங்கே பாருங்கள், டயக்ராமில் பாரு. ஸோ இப்போ ஒரு இதுதான்ப்பா செல்ஸ், 1 2 3 4 செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் இந்த செல்லும் மிஸ் கை வச்சுருக்கிறது, இந்த செல்லும் எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணிக்குதோ வந்து, ஓகேவா? அதோட ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த என்ன சொல்கிறது, அந்த கோணம்னு சொல்லலாம்ல, அந்த ஆங்கிளில் எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணிக்குதுன்ற அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காயிருக்கும், ஓகேவா? அந்த செல்ஸ் மீட் பண்ணிக்கக்கூடிய இடமான அந்த ஆங்கிள்ஸில் இங்கேயும் தான் செல் மீட் பண்ணுது, பட் இங்கெல்லாம் திக்காகலை, ஆங்கிளில் மட்டும்தான் திக்காயிருக்கு, ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ அப்போ ஆங்கிள்ஸில் மட்டும் அந்த ஆங்கிளில் மட்டும் என்ன ஆயிருக்கு, திக்காயிருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்குலார் கோலன் கைமா, ஓகேவா? இது என்னன்னு சொல்கிறோம், ஆங்குலார் கோலன் கைமா, சரியா? ஸோ இந்த அதாவது ஆங்கிள்ஸில் மட்டும் திக்காக இருக்குது, அது ஆங்குலார் கோலன் கைமான்னு சொல்கிறோம். அந்த ஆங்கிளில் என்ன திக்கனிங், பெக்டின் டெபாசிட் ஆகிறது அந்த இடத்துல கொஞ்சம் அதிகம், அதனால் அது வந்து ஆங்குலார் கோலன் கைமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே ரைட். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆங்குலார் கோலன் கைமா எந்த பிளான்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்ற விஷயம் அடுத்தது பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட்டில் ஆங்குலார் கோலன் கைமா எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹைப்போடெர்மஸ் ஆஃப் டேட்டூரா அண்டு நிக்கோட்டியானா, ஓகே? டேட்டூரா அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்குல்ல டேட்டூரா மெட்டல், ஓகேவா? ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுக்கும் டேட்டூரா மெட்டல் போய் எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த பிளான்ட் தான், ஓகேவா? ஸோ ஊமத்தை அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைப்போடெர்மஸில் ஆங்குலார் கோலன் கைமா தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ நிக்கோட்டியானா, அதாவது நம்ம டொபேக்கோ பிளான்ட் இருக்குல்ல கண்ணு, அந்த பிளான்ட்லேயும் இந்த ஹைப்போடெர்மஸில் ஆங்குலார் கோலன் கைமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகேவா? திஸ் இஸ் த ஒன் டைப், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப், சரியா? ஓகே டன். நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம், லாக்குனார் கோலன் கைமா, ஓகேவா? ஸோ இது என்னது பார்க்கலாம் வாங்க. The colon கைமா cells are irregularly arranged. Cell wall is irregularly arranged. இந்த கோலன் கைமா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், அப்படியே அது பாட்டுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும், இர்ரெகுலராக இப்படி தான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இல்லாமல் அரேஞ்ச் ஆகிருக்கிறது. த செல் வால் இஸ் திக்கனிங் ஆன் த வால் பார்டர் ஃபுல்லாக, ஓகேவா? வால் பார்டரிங் ஃபுல்லாக இது சொல்கிறேன் உங்களுக்கு. இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், ஓகே வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ பாரு, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் இருக்குல்லப்பா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு 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 என்ன சொல்கிறது, இது என்ன ஷேப்பு, பாலிகோனல் ஷேப்பு, ஹெக்ஸகோனல்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்ஸகோனல் ஷேப்பில் அப்படி அழகாக நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த பீ ஹைவ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு, தேன்கூடு மாதிரி அப்படி அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல்ஸ் இருக்கலாம், இங்கே ஒரு செல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பாருங்கள் கண்ணு, இது பாருங்கள் செங்கல் மாதிரி, இது அழகாக சும்மா செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி அழகாக ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கு. தெரியுதா பார்க்க போனால்? எஸ். பட் இதுக்கு ஏதாவது ஒரு ஷேப் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது பீ ஹைவ் மாதிரி கரெக்டாக இருக்குது, அதாவது பீ ஹைவுன்னு கிடையாது கண்ணு, ஒரு கரெக்டாக இருக்குது ஒரு பேட்டர்னில், இந்த கேப்பில் இது இந்த கேப்பில் இதுன்னு கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாமே ஒரே சைஸ் இருக்கும், அது சைஸ் ஆல்சோ ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. பட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டு தான் இருக்குது. ஒரு பெரிய செல் இருக்குதா, ஒரு குட்டி செல் இருக்குது, இந்த மாதிரி இர்ரெகுலர் செல்ஸ் தான் இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா? இருக்கட்டும் இங்கே. ஸோ இப்போ மிஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்குனார் கொலன்கைமா செகண்ட் டைப்பை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாக்குனார் கொலன்கைமா அப்படின்றது ஒரு இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடியது. அண்ட் ஆல்சோ இதோட வால்ஸ், ஒவ்வொரு செல்ஸோட வால்ஸும், ஒவ்வொரு செல்லோட வாலும் இங்கே திக்காயிருக்கு. அது இல்லாமல் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், இங்கே பாருங்கள் அவங்களுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு வைலட் கலரில் பர்பிள் கலராக அந்த கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் ஃபுல்லாக திக்கன் ஆகிருக்கு. அதோட இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் ஃபுல்லாக பெக்டினைசேஷன் அது என்ன ஆகிருக்கு, டெபாசிட் ஆகிருக்கனால செல்லை தவிர இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் ஃபுல்லாக திக்காயிருக்கு. ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் கால்ட் லாக்குனார் கொலன்கைமா. ஓகேவா? ஸோ இது எங்கே மிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஹைப்போடர்மிஸ் ஆஃப் ஐப்போமியா, ஐப்போமியா படாடஸ். ஐப்போமியானா என்னது, ஐப்போமியா படாடஸ், ஐப்போமியா சுகர் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஐப்போமியா படாடஸ் அப்படின்றது ஸ்வீட் பொட்டேட்டோ. சரியா? ஸோ அப்போ அந்த பிளான்ட்டில் ஸ்வீட் பொட்டேட்டோன்னா சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அந்த பிளான்ட்டோட ஹைப்போடர்மிஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. ஓகேவா? ரைட். ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் தேர்ட் டைப் பார்க்க போகிறோம் கண்ணு. ஸோ இதோட 3 டைப்ஸ் தான், இதோட காமன் 3 டைப் தான், 2 டைப் முடிச்சிட்டோம், இது தேர்ட் டைப். சரியா? ஸோ த தேர்ட் டைப் இஸ் லேமினார் கொலன்கைமா. ஓகேவா? ஸோ தேர்ட் டைப் இஸ் லேமினார் கொலன்கைமா. பார்க்கலாம். ஸோ கொலன்கைமா செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு காம்பேக்ட்லி இன் லேயர்ஸ் ஆர் ரோஸ். ஓகேவா? ஸோ கொலன்கைமா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்காமா, ஒரு ரோவா. ஓகேவா? அப்படியே ஒரு வரிசையாக அரேஞ்ச் ஆகிருக்கு. த செல்ஸ் இஸ் திக்கனிங், அதாவது த செல் திக்கனிங் இஸ் அட் டான்ஜென்டியல் வால்ஸ். தீஸ் திக்கனிங் அப்பியர் சக்ஸசிவ் டான்ஜென்டியல் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் அது என்னென்னு பாருங்கள் கண்ணு. ஸோ இதில் இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இதோட பிட்வீன் லேயர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, 2 இடமும் மீட் பண்ணிக்கக்கூடிய இந்த லேயரும் சரி, அதாவது இந்த செல்ஸோட இந்த சைடும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் மட்டும் நல்லா திக்காக இருக்குது, கவனிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திக்கனிங்ஸில் நமக்கு பெக்டினைசேஷன் டெபாசிட் ஆகிருக்கு, பெக்டின் டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை லேமினார் கொலன்கைமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரியா? அதோட டான்ஜென்டியல் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெக்டினைசேஷன் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேமினார் கொலன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேமினார் கொலன்கைமா ப்ரெசன்ட் இன் ஹீலியாந்தஸ், அதாவது சன்ஃப்ளவர். ஓகேவா? சன்ஃப்ளவரோட சன்ஃப்ளவரோட எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹைப்போடர்மஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா? டன். ஸோ அப்போ கொலன்கைமானா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம், கொலன்கைமாவோட டைப்ஸ் பார்த்துட்டோம், கொலன்கைமா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு. ஓகே, ஆனுலார் கொலன்கைமாப்பா, சாரி, ஆனுலார் கொலன்கைமா. ஓகேவா? இது ஆனுலார் கொலன்கைமா அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டைப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஓகே. ஸோ இது டச்சேனி 1955 ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு.
அனதர் டைப் ஆஃப் செல்ஸ், அனதர் டைப் கால்டு ஆனுலார் கொலன்கைமான்னு சொல்லியிருக்காரு. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரியமோட பிடிஓவில் இருக்குமா. நீரியம்னா என்ன தெரியுமாம்மா? நீரியம் அப்படின்றது அரளி, ஓகேவா? நம்ம அரளிப்பூவில் சாமிக்கு போடுவாங்களப்பா. ஸோ அந்த அரளிப்பூவோட பிடிஓலா, அரளிப்பூ பிடிஓவில் இருக்குது. பிடிஓன்றது என்னது? ஸ்டாக் ஆஃப் லீஃப், ஓகேவா? ஸோ லீஃபோட பிடிஓல், ஸ்டாக் ஆஃப் அதோட பிடிஓ, அதோட லீஃபோட காம்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சரியா? எஸ். அப்போது நீரியம் லீஃபோட பிடிஓவில் இந்த ஆங்குலார் கொலன்கைமா ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. த லியூமன் இஸ் மோர் ஆர் லெஸ் சர்க்குலர் இன் ஷேப்பாம், ஓகேவா? அந்த லியூமன் அப்படின்னு சொல்கிறது, லியூமன் அப்படின்னா என்னது? ஒரு செல்லோட உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், ஓகேவா? ஒரு செல்லோட உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் இது இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் லியூமன் அப்படின்னா இதை சொல்லலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல கண்ணு, அதை சொல்லலாம் லியூமன் அப்படின்றது. இந்த ஒயிட் கலரில், அதாவது இப்போதைக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது வேக்யூவில். லியூமன் அப்படின்னா இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை சொல்லலாம் லியூமன் அப்படின்னு, ஓகேவா? இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை லியூமன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? எஸ். அப்போது இந்த ஆனுலார் கொலன்கைமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஓல் ஆஃப் நீரியமில் ப்ரெசென்ட் ஆகிருக்காமா, ஓகேவா? இதோட இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் கண்ணு, அதோட லியூமனோட ஸ்பேஸ். லியூமன் அப்படின்றது என்னது? ஒரு செல்லோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் லியூமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ அந்த ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லியூமன் ஷேப் வந்து மோர் ஆர் லெஸ் சர்க்குலர் இன் ஷேப், ஆமாம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆனுலார் கொலன்கைமா, சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் கொலன்கைமா அண்ட் கொலன்கைமானா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட என்னென்ன எந்தெந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அண்ட் ஆல்சோ ஆனுலார் கொலன்கைமா அப்படின்ற இன்னொரு டைப், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த டாபிக் போகலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இதே மாதிரி நேற்று நீங்கள் பண்ணின மாதிரி டயக்ராம் போட்டு எனக்கு டைப்ஸ் எழுதி படிச்சுட்டு ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.